தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்படியே மோடியோட காலில் விழுந்து என்ன சொல்லியிருப்பார்? நீ இந்தியா படிக்க சொல்லு, மலையாளத்தில படிக்க சொல்லு, இன்னைக்கு 2000 கோடியை முதல்ல கூடியான்ட்டு. அந்த இந்தி தான் நம்மளை இன்னைக்கு முழங்க பார்க்கிறது. எதுக்கு பிஜேபி துடிக்கிறது இந்தி படிங்கன்ட்டு? எவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. மத்திய பாஜக வேண்டுமா முடிவு செய்ய போகிறது. இதுவரை தமிழ்நாடு தலைவர் கலைஞர் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருந்தார். 96 வயதிற்கு இருந்தார். 80 வருட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். ஆனால் கலைஞர் சந்திக்காத நெருக்கடியை, துயரத்தை, கஷ்டத்தை இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். பார்க்கிறோம். டெல்லி ஏகாதிபத்தியம் மிரட்டி கொண்டிருக்கிறது. இந்தி படிக்க வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சர் சொல்லுகிறார். இந்தி படித்தால் தான் நிதி தருவர் என்று ஒன்றிய தலைமை அமைச்சர் சொல்லுகிறார். மும்மொழி கொள்கையை கொண்டு வருவோம் ஒன்றிய அரசு மிரட்டுகிறது. இதை ஏற்றுக்கொள்ள என்று சொன்னால் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை குறைப்போம் என்று மோடி மிரட்டி பார்க்கிறார். சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கீங்க. உங்ககிட்ட ஜோவியில சாதாரணமா ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்தியாவுடைய ஒன்றிய அமைச்சர் தமிழ்நாடு அரசாங்கத்தை பார்த்து ஒரு கேள்வி சொல்றார், ஒரு வார்த்தை சொல்றார். என்னன்னா, இந்தி ஏத்துக்கிறோம், இந்தி படிக்கிறோம், புதிய கல்விக் கொள்கையில கையெழுத்து போடுறேன்னு சொல்லுங்க, உங்களுக்கு 2000 கோடி ரூபாய் பணத்தை விடுவிக்கிறோம் அப்படின்னு கல்வி அமைச்சர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இந்தி படிக்கணுமா, இந்திய ஏத்துக்கணுமா, புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கணுமா, அதுல கையெழுத்து போட்டா 2000 கோடி ரூபாய் விடுவிச்சு கொடுக்கிறேன் ஒன்றிய அமைச்சர் சொல்லுகிறார். கொஞ்சம் அப்படியே பிளாஷ்பேக்ல போவோமே. ஒரு உதாரணத்துக்கு, இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடப்பாடி இருந்திருந்தா என்ன இருக்கும்? இந்தி படிச்சாதான் 2000 கோடி, மும்மொழி கொள்கை ஏத்துக்கினாதான் 2000 கோடி அப்படின்னு ஒன்றிய அரசு மிரட்டுகிறது. ஆனா ஒருவேளை தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்படியே மோடியோட காலில் விழுந்து என்ன சொல்லியிருப்பார்? நீ இந்தியா படிக்க சொல்லு, மலையாளத்தில படிக்க சொல்லு, இன்னைக்கு 2000 கோடியை முதல்ல கூடியான்ட்டு தமிழ்நாட்டு உரிமையை டெல்லியில அடமானம் வைத்திருப்பார். ஆனால் நம்முடைய தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த வீர திருமகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுமா? 2000 கோடி அல்ல, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் இந்தியை படிக்க அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லுகிறார். பெரியவர்களை, தாய்மார்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்க மிகப்பெரிய ஒரு பொருளை கிளப்பி விடுகிறார்கள். திமுக இந்திக்கு எதிரியா? இந்திய படிக்க வேணாம்னு சொல்றோமா? இந்தி மொழியே வேணாம்னு சொல்றோமா? தாராளமா இந்தி படித்துக் கொள்ளுங்கள். யாருக்கு விருப்பம் இருக்கோ படித்துக் கொள்ளுங்கள், யாருக்கு தேவை இருக்கோ படித்துக் கொள்ளுங்கள், யாருக்கு அவசியம் இருக்கோ படித்துக் கொள்ளுங்கள். இதே தியாகராயர் தொகுதியில் இந்தி பிரச்சார சபா இருக்கிறது. யாரும் அங்க போய் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. நான் இந்திக்கு எதிரி அல்ல, இந்தி மொழிக்கு எதிரி அல்ல, இந்தி படிப்பதற்கு எதிரி அல்ல. ஆனால் கட்டாய இந்தி படித்தே தீர்வு திணித்தால் அதைத்தான் திமுக எதிர்க்கும் என்று நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு எல்லாம் கேட்கிறான், 3வது மொழியா படித்தா என்ன தப்பு, 3வது மொழியா வந்தா என்னன்ட்டு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் கழக தலைவர் 10 நாளைக்கு முன்னாடி முரசொலியில் ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் தெளிவா சொன்னார், 50 வருஷம் முன்னாடி இதே மாதிரி தான் இந்தி படிங்கன்னு சொல்லி பல மாநிலத்தில் இந்தி உள்ள போச்சு. குஜராத்துக்கு போச்சு, குஜராத் மொழி காணாமல் போச்சு. ராஜஸ்தான் போச்சு, ராஜஸ்தான் மொழி காணாமல் போச்சு. பீகாருக்கு போச்சு, இந்தி இருக்கு, பீகாரி காணோம். மகாராஷ்டிரா போச்சு, இந்தி இருக்கு, மராட்டியம் காணோம். இப்படி இந்தி போன காரணத்தினால் பல மொழிகள் அழிந்திருக்கிறது. பணத்தை காட்டி, அதிகாரத்தை காட்டி, மிரட்டல் காட்டி இந்தியை கொண்டு வந்து தமிழை அழிக்கலான்னு பார்த்தா நிச்சயம் திமுக அனுமதிக்காது முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு இந்தி 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 குதித்துக் கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? இந்தி படித்த வேலை கிடைக்குமா? இன்னொரு வெளிப்படையா சொல்றேன், நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் சங்கபாணி வர இருக்கிறார். 2024 பாராளுமன்ற தேர்தலில் 40 MP தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றோம். வெற்றி பெற்ற உடனே பார்லிமெண்ட் போய் உட்கார்ந்து எல்லாம் பொறுப்பேற்றுட்டாங்க. எல்லாம் எம்பியா பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. 534 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. எல்லா எம்பியும் பொறுப்பேற்றுட்டான். தமிழ்நாடு ஒரு டைம் வந்தது, தமிழ்நாட்டு எம்பி எல்லாம் போனாங்க. கலாநிதி வீராசாமி போனார், கனிமொழி போனாங்க, தயாநிதி மாறன் போனார், தமிழ் சங்கபாணி போனார், அருண் நேரு போனார், எல்லாம் போனாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு சம்பவம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, சபாநாயகர் எதிரில் போனாங்க. சபாநாயகரை பார்த்து அருண் நேரு என்கிற நான், தயாநிதி மாறன் என்கிற நான், கனிமொழி என்கிற நான், தமிழ் சங்கபாணி இருக்கிற நான் அப்படின்னு சொல்லி தமிழ்லயே பொறுப்பேற்றுட்டு வெளியே பொறுப்பேற்றி முடிச்ச பிறகு பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்க, கலைஞர் வாழ்க. இப்படி திமுக 23 MP இதே பண்ணிட்டு இருந்தாங்க. இத காங்கிரஸ்காரன் பார்த்தாங்க, தமிழ்நாட்டு எம்பிங்க இவங்களும் தமிழ்லயே போய் பொறுப்பேற்றிட்டு ராஜீவ் காந்தி வாழ்க, ராகுல் காந்தி வாழ்கன்னு போயிட்டாங்க. இந்த 40 MP தமிழ்ல பொறுப்பேற்கிறத ஒரு குஜராத், ஒரு பீகார் MP உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தார். அவர் சந்தோஷமா பார்க்கல, காண்டில பார்த்தா அந்த ஆளு
இந்த தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு மூலையில இருக்கு, கரகோடி மாநிலம். அங்கே இருந்து 40 பேர் 500 பேர் உட்கார்ந்து இருக்கோம். இங்கிலீஷ்ல பொறுப்பேற்றுக்கல, ஹிந்தியில பொறுப்பேற்றுக்கல, தமிழ்ல பொறுப்பேற்றுக்கல பார்த்துக்கிட்டே இருந்தான். 40 முடிஞ்சது. அடுத்து பீகார் எம்பி கூப்பிட்டாங்க. அது வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அந்த எம்பி வந்தாரு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? நேரா போய் சபாநாயகர் எதிரில நின்று 2 வரி சொன்னார். நல்லா கவனிக்கணும். 2 வரி சொன்னார். அவர் சொன்ன 2 வரியை கேட்ட உடனே சபாநாயகர் எப்பா நிறுத்து நிறுத்துட்டார். ஒரு மேல சபாநாயகரை பார்த்தார். என்ன பண்றேன்னு கேட்டார். நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னா. என்ன மொழின்னு கேட்டான். இது நான் பிறந்து வளர்ந்த என் தாய் மொழி பீகாரி மொழின்னா. இந்த காண்ல சபாநாயகர் சொன்னார், ஒண்ணு ஹிந்தியில ஏத்துக்கோ, இல்ல இங்கிலீஷ்ல ஏத்துக்கோ, என்னுடைய பீகாரி மொழியில இங்க பொறுப்பேற்றுக்க கூடாதுன்னாரு. அவன் திமிரு பிடிச்ச எம்பி என்ன பண்ணா தெரியுமா? இப்ப எனக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல 40 எம்பி வந்தா அவன் மட்டும் அவன் மொழியில பொறுப்பேற்றுக்கனா, தமிழ்ல பொறுப்பேற்றுக்கனா, நான் பீகாரி மொழி ஏற்க கூடாதான்னு கேட்டான். அப்ப சபாநாயகர் சொன்னார், அவன் பேசுற தாய்மொழி 9வது அட்டவணையில அரசியல் சாசனத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய பீகாரி மொழி அரசியல் சட்டத்தின் 9வது சாசனத்தில் சேர்க்கப்படல. அப்படி நீ பீகாரி மொழியை ஏற்கக்கூடாதுன்னா அந்த எம்பி அங்கேயே கதறி கதறி அழுவ ஆரம்பிச்சான். அழுவ ஆரம்பிச்சு கண்ணை தொடச்சிட்டு என்ன தெரியுமா சொன்னா? என்ன பண்றது, பீகார்ல கலைஞர் கருணாநிதினு ஒரு தலைவர் பிறந்திருந்தால் என் தாய்மொழி காப்பாற்றப்பட்டிருக்கோம்னா. சாதாரணமா இல்ல. இன்னைக்கு 2025 சண்டை செய்யறோம். தமிழ்நாட்டின் எல்லை சாமியாக திமுகவின் தலைவர், தமிழ்நாட்டு முதலமைச்சர், தமிழ்நாட்டின் கேடயமாக இருந்து பாதுகாக்கிறார். இன்றைக்கும் போராட்ட களம் என்றால் உயிரையும் கொடுக்க தயார் என்று உதயநிதி ஸ்டாலின் சொல்லுகிறார். இந்த மொழி இன்னைக்கு பேசுறோம், பார்லிமெண்ட்ல பேசுறோம், சட்டசபையில பேசுறோம், மேலவையில பேசுறோம், எழுத்து வடிவமா இருக்கு, செல்போன்ல இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, லேப்டாப்ல இருக்குன்னா சாதாரணமா வந்துடல. நம்மளை விட எம்பிங்க அதிகமா இருக்கிறது 48 எம்பி பீகார்ல. 11 கோடி மக்கள். அவன் சொந்த மொழி அவன் கட்டுப்பாட்டில் இல்லை, அழிந்து போயிருக்கிறது. நம்ம விட பெரிய பணக்கார மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலம். இன்னைக்கு மராட்டியம் காணாமல் போயிருக்கிறது, இந்தி ஆதிக்கம் செலுத்துகிறது. மிகப்பெரிய மாநிலம் ஜார்க்கண்ட். இன்னைக்கு அந்த தாய்மொழி காணாமல் போய் இந்தி ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது. அந்த இந்தி தான் நம்மளை இன்னைக்கு முழங்க பார்க்கிறது, நம்மை விழுத்த பார்க்கிறது. ஏன் இந்தினா துடிக்கிறாங்க? ஏன் மோடி கவலை வேறி? ஏன் அமித்ஷா கவலை வேறி? எதுக்கு பிஜேபி துடிக்கிறது இந்தி படிங்கன்ட்டு? அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவன் பேசுற இந்தியை நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இன்னைக்கு எப்படியெல்லாம் மத்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசை மிரட்ட முடியுமோ அப்படியெல்லாம் மிரட்டி கொண்டிருக்கிறது. இன்னும் 10 மாதத்தில் தேர்தல் வர இருக்கிறது. இந்த தேர்தல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி அல்ல. இந்த தேர்தல் நம்முடைய தலைவர் தளபதிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் போட்டி அல்ல. இந்த தேர்தல் திமுக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கும் போட்டி அல்ல. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வரப்போகிற தேர்தல் தமிழுக்கும் இந்திக்குமான தேர்தல். இந்த சண்டையில் யார் ஜெயிக்க போகிறோம்? அன்னை மொழி தாய்மொழி ஜெயிக்க போகிறதா? ஆதிக்க இந்தி ஜெயிக்க போகிறதா? மதவாதம் ஜெயிக்க போகிறதா? சமூக நீதி ஜெயிக்க போகிறதா? அமைதி வேண்டுமா? வன்முறை வேண்டுமா? ஜனநாயக தலைவன் வேண்டுமா? சர்வாதிகார தலைவன் வேண்டுமா? எல்லோரும் சமம் என்று சொல்லுகிற திமுக வேண்டுமா? இல்லை ஜாதிய பாகுபாடு வேண்டும் என்று சொல்லுகிற மத்திய பாசிச பாஜக வேண்டுமா? முடிவு செய்ய போகிற தேர்தல் வருகிற தேர்தல். அந்த தேர்தலுக்கு தலைமை தங்கக்கூடிய தலைவராக தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களால் யோகோபித்த ஆதரவோடு செல்லுகிற இடத்தில் மக்கள் மத்தியில் நடந்து போகிற, மக்கள் விளைச்சி நடந்து போகிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைமையில் தேர்தலை சந்திப்போம். 2026 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 மீண்டும் கழக தலைவரை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.